இட்ஸ் மண்டே மார்னிங் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட் தான். மார்னிங்கே கேசரி அம்மா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சுட சுட தோசையும் அது கூடவே சாம்பாரும் செஞ்சுருந்தாங்க. சூப்பராக சாப்பிட்டுட்டு ரொம்ப மாதம் ஆயிடுச்சு ஃபேஸ் பேக் போட்டுன்னு சொல்லிட்டு அதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் தேங்காய் மட்டும் எப்போயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே தோப்பில் பறிக்கும்போது அத்தை எப்போயுமே எடுத்து வச்சுருப்பாங்க, கொடுத்துருவாங்க. ஹஸ்பண்ட் இப்போல்லாம் ஊருக்கு போகிறாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. மற்ற காய்கறி எல்லாமே இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. முருங்கைக்காய் ரேட்டு சரியான விலை இங்கெல்லாம். அந்த ஒரு கட்டு மட்டுமே 45 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போல்லாம் நான் மார்க்கெட் போகிறதே இல்லை, ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வர்றாங்க. பழக்கமே இல்லைனாலும் ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கூரில் வாங்குகிற காய்கறியுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. வாழைப்பூ பாருங்களேன், பிரித்து பார்த்து வாங்குங்கன்னு மட்டும்தான் சொன்னேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் எல்லாம் பிரித்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போதே அம்மா லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.